ஸ்வப்னா சுரேஷ் கடந்த சில நாட்களாக கேரள அரசியல் களத்திலும் இந்திய ஊடகங்களிலும் அதிகம் பேசப்படும் பெயர். கேரளாவில் நடந்திருக்கும் தங்க கடத்தலின் மைய புள்ளி. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தி வரப்பட்ட தங்கத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி எழுந்தபோது இது வெறும் கடத்தல் விவகாரமாகத்தான் பார்க்கப்பட்டது. அடுத்து இந்த கடத்தல் தங்கம் தீவிரவாத செயல்களுக்காக பயன்படுத்துவதற்கானது என்ற செய்தி வெளியான போது பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்வப்னாவின் செயல்களை கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் இணைத்து எதிர்க்கட்சிகள் பேசிய போது இந்த விவகாரத்துக்குள் அரசியல் நுழைந்தது. இறுதியாக ஸ்வப்னாவை தேசிய புலனாய்வு ஏஜென்சி உபா சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைது செய்த போது இது வெறும் தங்க கடத்தல் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய வேறு ஏதோ ஒன்று இருப்பதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன. உண்மையில் யார் இந்த ஸ்வப்னா சுரேஷ்? தங்க கடத்தல் கும்பலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இந்த விவகாரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயனை எதிர்க்கட்சிகள் இணைத்து பேசுவது ஏன்? திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு 2020 ஜூலை 5ஆம் தேதி டெல்லியில் உள்ள ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகத்துக்கு அரசுமுறை பார்சல் ஒன்று வந்துள்ளது. அப்படி வருகின்ற அரசுமுறை பார்சல்களை தீவிரமாக பரிசோதனை செய்யாமல் சம்பந்தப்பட்ட பெறுநர்களுக்கு வழங்கப்படுவதே மரபு. ஆனால் வழக்கமாக பதிவு செய்யப்படும் அடிப்படை தகவல்களை சரிபார்க்கும் போது அந்த பணியை மேற்கொண்ட அதிகாரி அதில் ஒரு முரண்பட்ட விஷயத்தை கவனித்தார். பார்சலின் மீது 30 கிலோகிராம் என்று அதன் எடை குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு நேர் மாறாக பார்சல் சுமார் 80 கிலோகிராம் எடையுடன் இருந்தது. உடனே அந்த அதிகாரி டெல்லியில் உள்ள தனது மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததோடு அந்த பார்சலை திறந்து பரிசோதிக்கும் அனுமதியையும் பெற்றார். அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் வேறொரு பொட்டலம் இருந்தது. உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் தான் உள்ளே இருப்பதாக பார்சலை அனுப்பியவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த இன்னொரு பொட்டலத்தில் வேறு சில பொருட்களும் இருந்துள்ளன. அத்துடன் 30 கிலோ அளவுக்கு 24 கேரட் தங்கமும் இருந்தது. அதன் மதிப்பு சுமார் 15 கோடி ரூபாய். ஒரே சமயத்தில் சுமார் 30 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது. அதுவும் அரசுமுறை பார்சல் என்று அனுப்பி அதில் தங்கம் கடத்தப்பட்டிருப்பது பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த பார்சலை பெற்றுச் செல்ல சரீத் என்ற முகவர் பெறுநரின் அங்கீகார கடிதத்துடன் சுங்கத்துறை அலுவலகத்தை அணுகும் போது கைது செய்யப்பட்டார். அந்த சம்பவம் செய்தியாக வெளிவந்தபோது நாட்டையே உலுக்கியது. ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகம் தங்களுக்கும் அந்த தங்க கடத்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று விளக்கம் அளித்தது. அது குறித்து முழுமையான விசாரணைகள் தொடங்கும் முன்பே கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தீவிரவாத சதித்திட்டங்களுக்கான நிதியை திரட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் என்று பேச்சு எழுந்தது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தன. முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டுமெனவும் வலியுறுத்தின. இதற்கிடையே சுங்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சரீத்திடமிருந்து பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்பட்டனர். 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெற்றிருக்காத ஸ்வப்னா சுரேஷ் கேரள அரசின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றும் அதிகாரி என்று முதலில் தகவல் வெளியானது. தகவல் தொழில்நுட்பத் துறையின்
செயலாளராகவும் கேரள முதல்வரின் நேர்முக உதவியாளராகவும் இருந்த சிவசங்கரனின் சிபாரிசில் இந்த வேலை ஸ்வப்னாவிற்கு கிடைத்தது என்றும் கூறப்பட்டது. இந்த செய்தி வெளியான கையோடு சிவசங்கரன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் திட்ட பணிகளை செய்யும் தனியார் நிறுவனமான விஷன் டெக் என்ற நிறுவனத்தின் ஊழியராகவே ஸ்வப்னா வேலை செய்கிறார் என்ற செய்தி பின்னர் வெளியானது. அடுத்தடுத்து ஸ்வப்னாவை பற்றிய பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன. விஷன் டெக் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு முன்னர் ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரக செயலாளர்களில் ஒருவராக ஸ்வப்னா வேலை செய்துள்ளார் என்றும் அரசுமுறை விருந்தினர்களை வரவேற்கும் பணிகளை நீண்ட காலம் அவர் ஒருங்கிணைத்து வந்துள்ளார் என்றும் செய்திகள் வந்தன. ஐக்கிய அரபு தூதராக பணியில் இருந்தபோது சில முறைகேடுகளில் ஈடுபட்டதால் ஸ்வப்னா அந்த வேலையிலிருந்து தூதரக நிர்வாகத்தால் நீக்கப்படவே தூதரக பணியின் மூலம் கிடைத்த சில நட்பு வட்டத்தை பயன்படுத்தி ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமான ஏர் இந்தியா சாட்ஸ் என்ற நிறுவனத்தில் வேலை பெற்றிருக்கிறார் ஸ்வப்னா. அதன் பிறகு அங்கிருந்தும் வெளியேறி விஷன் டெக் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இதில் ஸ்வப்னா ஐக்கிய அரபு தூதரகத்தில் பணியாற்றிய போது அவருக்கு உதவியாளராக இருந்தவர்தான் சுங்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சரீத். இந்த பின்னணியில்தான் ஸ்வப்னாவும் சந்தீப்பும் விசாரணை வளையத்திற்குள் வந்தனர். அதனையடுத்து மறைந்திருந்த இருவரும் பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் 2020 ஜூலை 11ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தல் விவகாரத்தில் ஸ்வப்னாவுக்கும் சந்தீப்புக்கும் உள்ள தொடர்பு என்னவென்பதும் தங்கம் எங்கிருந்து யாரால் யாருக்காக கடத்தப்பட்டது என்பதும் தான் தற்போதைய கேள்வி. தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டும் முயற்சியாக இந்த கடத்தல் நடந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக NIA அதிகாரிகள் கூறியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நகை கடைகளுக்காக இந்த தங்க கடத்தல் நடந்ததாக தெரியவில்லை என்று கேரள பாஜக தலைவர்கள் சிலர் தங்களது சந்தேகங்களையும் முன்வைத்துள்ளனர். கேரள இடதுசாரி அரசு தீவிரவாத செயல்களுக்கு துணை போவதாகவும் பாஜக உள்ளிட்ட வலதுசாரி அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளன. அவர்களது குற்றச்சாட்டுக்கு சந்தீப் நாயர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்றும் ஆதாரமாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் கேரளாவின் ஆளும் இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிலையத்திற்குள் நடக்கும் விதிமீறல்களுக்கு மாநில அரசு எப்படி பொறுப்பாக முடியும் என்பது கேரள அரசு எழுப்பும் எதிர்கேள்வி. அது மட்டுமல்ல, சந்தீப் நாயர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்று கூறினாலும் அவருக்கு பாஜகவில் நெருக்கமான நட்பு உள்ளது என்கின்றன சில புகைப்படங்களை காட்டுகின்றன இடதுசாரி கட்சிகள். அத்தோடு சுங்கத்துறையால் சரீத் கைது செய்யப்பட்ட போது பாஜக தொழிற்சங்க தலைவர் ஹரிராஜ் சுங்கத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் வீட்டிலும் சோதனை நடத்தியுள்ளனர். ஹரிராஜ் ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனை சேவைகளை செய்யும் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான பாரதிய மஸ்டூர் சங்கத்தின் மாநில தலைவர். அதேபோல ஸ்வப்னாவிற்கு முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கறிஞராக ஆஜரானவர் வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் என்பதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்கும் மற்றொரு குற்றச்சாட்டு.
தங்க கடத்தலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது விசாரணையின் இறுதியில் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதில் அரசியல் தலையீடு உள்ளதா என்பதும் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். ஆனால் தற்போது சிக்கியிருக்கும் 30 கிலோ தங்கம் என்பது கேரளாவில் அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறும் தங்க கடத்தல்களின் மிக சொற்பமான அளவு என்றும், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கேரளாவுக்கு தங்க கடத்தல் நடப்பது நீண்ட காலமாக நடந்து வரும் ஒன்று எனவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவிற்கு பல 100 கிலோ கணக்கில் தங்கம் கடத்தப்பட்டு வருகிறது. சுங்கத்துறை மற்றும் வருவாய்த்துறை புலனாய்வு இயக்குநரகத்தின் தரவுகளின்படி 2019-20 நிதியாண்டில் மட்டும் கேரளாவுக்கு சுமார் 550 கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 18-19 நிதியாண்டில் கேரளாவில் 401 கிலோ தங்கம் கடத்தப்பட்டதாகவும் தரவுகள் கூறுகின்றன. இது முந்தைய ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகம். ஆனால் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வரும் தங்கத்தின் மதிப்பில் இது மிகச்சிறிய அளவு என்றும் கூறப்படுகிறது. கேரளாவில் தற்போது சிக்கியுள்ள இந்த முறையை பின்பற்றி மட்டும் இதுவரை 14 முறை தங்க கடத்தல் நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் நடந்து வரும் ஒட்டுமொத்த தங்க கடத்தலில் கேரளாவில் மட்டும் சுமார் 15 விழுக்காடு நடைபெறுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உண்மையில் தங்க கடத்தல் முறைகளில் கேரளாவில் பல ஆண்டுகளாக ஒரே முறைதான் இன்றளவும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாகவும் சுங்கத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. தங்க கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு கைதானவர்கள் யாரும் இதுவரை கேரளாவில் செயல்பட்டு வரும் கடத்தல் கும்பல்கள் குறித்தோ அல்லது வளைகுடா நாடுகளில் கடத்தி வருவது குறித்தோ எந்த தகவலையும் அளிப்பதே இல்லை என்றும் சுங்கத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. பொதுவாக விமானத்தில் தங்கம் கடத்தி வரும் நபர் விமான நிலையத்திற்கு வெளியே அல்லது குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு இடத்தில் காத்திருப்பவரை முன்னரே அறிந்தவராக இருப்பது இல்லை. உடலிலோ அல்லது பைகளிலோ மறைத்து எடுத்து வரப்படும் தங்கத்தை வெளியே கொண்டு வந்தவுடன் தங்கத்தை பெற்றுச் செல்லும் நபருக்கு தனது புகைப்படத்தை அனுப்புகிறார். ஏற்கனவே காத்திருக்கும் நபர் அந்த புகைப்படத்தை உறுதி செய்து தங்கத்தை பெற்றுச் செல்கிறார். எனவே தங்கம் கடத்தி வரும் நபர் பிடிபட்டால் கூட அதனை வாங்கிச் செல்லும் நபரை பற்றிய விரிவான தகவல்களை அவரால் கொடுக்க முடிவதில்லை. கடத்தப்படுகிற தங்கம் யார் கைகளுக்கு போய் சேருகிறது என்பதையும் கண்டறிய முடிவதில்லை என்கின்றனர் சுங்கத்துறை அதிகாரிகள். கேரளாவில் சாமானியர்கள் மட்டுமே தங்கம் கடத்தலில் ஈடுபடுவதில்லை என்பதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. பிரபலங்கள், திரை பிரமுகர்களுக்கு சோதனை கெழுபிடிகள் தீவிரமாக இருக்காது என்பதால் தங்கத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி செல்ல கடத்தல் கும்பல்கள் இவர்களையும் பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் சட்டத்திட்ட விதிகளும் கூட தங்க கடத்தல் கும்பல்களை கண்டறிந்து விசாரிப்பதற்கு இந்திய சுங்கத்துறையினருக்கு சவாலானதாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கடத்தல் கும்பல்களின் முக்கிய புள்ளிகளுக்கு இதுவரை பலமுறை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பதும், அவர்களில் பலர் இன்றும் உயிரோடுதான் உள்ளார்கள் என்பதும் எல்லை தாண்டி கடத்தல் கும்பல்களை பிடிப்பதில் உள்ள சவால்களை வெளிக்காட்டுகின்றன. அதேபோல கேரள தங்க கடத்தல் கும்பல்கள் நேரடியாக விமான நிலையங்கள் வழியாக மட்டுமே தங்கம் கடத்தி வருவதில்லை. நேபாள தலைநகர் காத்மாண்டு விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்தியாவுக்குள் தங்கத்தை கொண்டு வருகின்றன. கேரள விமான நிலையங்களை காட்டிலும் நேபாளத்திலிருந்து சாலை மார்க்கமாக இந்தியாவுக்குள் தங்கத்தை கடத்தி வருவதில் கெடுபிடிகள் குறைவாக இருப்பதே இதற்கு காரணம். பின்னர் அங்கிருந்து சாலை அல்லது ரயில்கள் மூலம் கேரளாவுக்கு தங்கத்தை எடுத்து செல்கின்றனர். நேபாளம் மட்டுமல்ல, வங்கதேசம், மியான்மர், பூட்டான் வழியாகவும் இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுகிறது. அண்மை காலமாக சீனா, தைவான், ஹாங்காங் வழியாகவும் இந்தியாவுக்கு அதிகம் தங்கம் கடத்தப்படுவதாக
வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வட்டங்களிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. தற்போது இ-காமர்ஸ் தளங்களை பயன்படுத்தியும் தங்க கடத்தல் நடவடிக்கைகள் அரங்கேறி வருவதாகவும் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியாவின் தங்க இறக்குமதி வரலாற்றைப் போலவே கடத்தல் கும்பல்களின் வரலாறும் மிக நீண்டது. 90களில் மேற்கொள்ளப்பட்ட தாராளமய நடவடிக்கைகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் தங்கத்தை நகைகளாக மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி இருந்தது. தங்கமாக இறக்குமதி செய்ய அனுமதி கிடையாது. 1960ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தங்க கட்டுப்பாடு சட்டம் அதற்கு தடையாக இருந்தது. இறக்குமதிக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது என்பதற்காக இந்தியாவுக்குள் தங்கம் நுழையாமல் இல்லை. கடத்தல்கள் மூலம் பெருமளவில் தங்கம் இந்தியாவுக்குள் நுழைந்தது. தங்க கடத்தல் நெட்வொர்க்குகள் 1960 முதல் 1980 வரையிலான காலகட்டத்தில் மிக மோசமான அளவில் வளர்ந்தன. 90களில் தாராளமய நடவடிக்கைகளின் போது இந்த சட்டம் திருத்தப்பட்டு தங்க இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. 10 கிராம் தங்கம் இறக்குமதி செய்ய அப்போது 450 ரூபாய் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது. அதன் மூலம் தங்க கடத்தல் நடவடிக்கைகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டன. ஆனாலும் முற்றிலுமாக ஒழிந்துவிடவில்லை. அதன் பிறகு 2013ஆம் ஆண்டில் தங்கத்திற்கான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டது. 2 மாத கால இடைவெளியில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 4 மடங்கு உயர்த்தப்பட்டது. இந்த இறக்குமதி வரிகளை செலுத்தாமல் இந்தியாவுக்குள் கள்ளத்தனமாக தங்கத்தை கடத்தி வருவதால் 1 கிலோ தங்கத்திற்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. இதே தங்கத்தை நகைகளாக்கி வரி ஏய்ப்பு செய்து நகை கடைகளில் வைத்து விற்பதன் மூலம் அதிலும் பெரும் தொகை லாபமாக கிடைக்கிறது. 10 கிராம் தங்கத்தின் விலை இன்றைக்கு 50,000 ரூபாயை கடந்துள்ளதால் கடத்தல் தங்கத்தின் மூலம் கிடைக்கும் லட்சக்கணக்கான ரூபாயும் அதனை நகைகளாக்கி வரி ஏய்ப்பு செய்து விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பெரும் தொகையும் தான் தங்க கடத்தல் நெட்வொர்க்குகள் நாளுக்கு நாள் வளரச் செய்கிறது. இந்த கடத்தல் நெட்வொர்க்குகளை இயக்குவது யார் என்பதும் அவர்கள் அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது தீவிரமாக விசாரணைக்கும் புலனாய்வுக்கும் உட்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரை கடத்தி வந்த நபர்களை தாண்டி வேறு எவர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் ஆழமாக பாய்ந்தது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அந்த வரலாறு கேரளாவிலிருந்து மாற்றத்தை தொடங்குமா என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பு.